நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எப்போது அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தகவலாக இன்றைக்கி மானிய கோரிக்கையில் செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வரப்போகுதுங்கிறது நம்ம முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தது தான். ஏன்னா புதுசாக ஒரு ஆட்சி வருது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் மறுபடியும் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். பிஜிடிஆர்பியும் கூட வரும், விரைவில் வரும். ஸோ அதனால் யூஜிடிஆர்பியை முதல்ல ஒரு கோட் பண்ணியிருக்காங்க வரும் அப்படிங்கிறதுக்கான ஓரளவுக்கு நம்ப தகுந்த ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, யூஜிடிஆர்பி வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் செய்தி வந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருடைய மனநிலை எப்படி இருக்குது, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட நம்ம பிளான். ஸோ இதே எக்ஸாமை போன முறை எழுதினவங்க முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தப்போ 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ 10 மார்க்லேயோ கிட்டத்தட்ட நெருங்கியோ தன்னுடைய வாய்ப்பை இழந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மனசில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் வந்தால் கண்டிப்பாக இந்த தேர்வில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், 2 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, இந்த கொஷினை தப்பாக எழுதிட்டோமே, இந்த கொஷினை நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் ஓடி இருக்கும். ஒரு பெரிய வைராக்கியமே அப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக இருக்கும், 1 வாரம் 2 வாரம் ஆகிருக்கும். நான் சொல்கிற இந்த வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10% பேர் தொடர்ந்து படிப்பாங்க. மீதி உள்ளவங்க தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதும் போல் அவங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க பொருளாதாரத்து சார்பாக அவங்க வேலைக்கு போகலாம். ஸோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குடும்ப சூழல் அவங்கள தொடர்ச்சியாக அவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை மறந்துடுவாங்க. இந்த வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, சரி நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே படிச்சிருந்தோம், அதை கண்டினியூவாக படிச்சிருக்க மாட்டாங்க, விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும், நோட்ஸ் எல்லாம் தேடி வைக்கணும், நம்ம இந்த வாட்டி இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுங்கிற கற்பனையிலே கொஞ்ச நாள் ஓடும். அப்பயும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகும் அந்த எண்ணம் எப்படி மாறும் அப்படின்னா, சரி கால்ஃபர் வருதான் பார்ப்போம், கால்ஃபர் வர மாதிரி தெரியல, இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இவங்க எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தான் கால்ஃபரே பண்ணுவாங்க. ஸோ கால்ஃபர் வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கால்ஃபர் வரட்டும்னு கூட சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸாக இது வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்த அந்த கோர்ஸை, ஏற்கனவே படிச்சிருந்த அந்த டாபிக்ஸை தொடர்ச்சியாக படிச்சுட்டே வந்திருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமை அடிக்கக்கூடிய அளவுக்கு, ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான கான்ஃபிடென்ஸு வந்திருக்கும். ஆனால் விட்டுட்டீங்க, அப்பயே விட்டுட்டீங்க. ஒரு 10, 15, 20% பேர் கூட கண்டினியூவாக படிச்சுட்ருக்கலாம். அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த படிப்பை ஏற்கனவே படித்ததை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போனவங்களுக்கு இனிமேலுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுக்கு மேலேயாவது வரணும். அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த கன்ஃபர்மேஷனையும் கேள்வி கேட்காதீங்க. இந்த கன்ஃபர்மேஷன்லேயும் இது உண்மை இருக்கா, இதை செய்வாங்களா, இதுக்கு ஃபண்டு இருக்கா, அப்படி இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்காதீங்க. இது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்புங்க. வரலைன்னா பரவாயில்ல, முதல்ல நம்புங்க. இது கன்ஃபார்மாக இந்த தேர்வு வருது, இந்த தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்தணுங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுங்க. இன்றைக்கே எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன தேவையோ, அதை வெற்றி பெறுவதற்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. நோட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், ஏற்கனவே படித்த நோட்ஸை எடுங்க, உங்களுக்கான நேரங்களை சரியாக பயன்படுத்திங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, சரி கால்ஃபர் வரட்டும், நம்ம வேலையை விட்டுடுவோம், அடுத்தது விட்டுட்டு படிச்சுட்டு நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். இன்னும் சில பேர் அந்த எக்ஸாம் வரும்பொழுது வேலையை ஒரு 2 மாதத்துக்கு லீவு போடுவோம். இன்னும் சில பேர் நம்ம வேலையை விட்டு சுத்தமாக நம்ம ஆரம்பத்துலேருந்து வேலைக்கு போகாமல் படிக்கிறவங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிறைய பேர் வேறு கேட்டகரியில் இருப்பீங்க. இந்த மாதிரி அவங்களுடைய சூழல் இப்படிலாம் இருக்கும். நல்லாரையும் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி சூழல் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு பிளான் உங்களுக்கு வேணும்ல. இப்போ நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வரக்கூடிய எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய வசந்த காலத்துக்கான ஒரு சாவி மாதிரி இது.
நான் சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இல்லை இந்த எக்ஸாமு நான் சும்மா தான் எழுதுவேன், எனக்கு ஆல்ரெடி வேறு பிஸ்னஸ் இருக்குது, வேறு பணம் வரத்துக்கு சோர்ஸ் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. இந்த எக்ஸாமு தான் என் வாழ்க்கை, இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நான் பாஸ் ஆகி தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு திறவுகோல். இந்த திறவுகோல் உங்கள் கைக்கு வரணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சில மோட்டிவேஷனையும் ஒரு சில ஐடியாக்களையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் அதில் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி பாஸ் பண்ணோங்கிற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லலாம். அது ஈஸியாக உங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, வருகிற எக்ஸாமை கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டு. இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே படக்கூடாது. உங்களுடைய கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகமே படக்கூடாது. வெற்றி பெறுவோமா அப்படின்னு நினச்சிடவே கூடாது. அது மாதிரி நினைப்பு தானே நினைக்காதீங்க, அப்படி நினைக்கவே கூடாது. வெற்றி பெறுவோம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அறிவிப்பு வரும்லாம் எனக்கு தெரியாது, பட் எக்ஸாம் வருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆன்லைன் கிளாஸை செப்டம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் மெயினாக நம்ம உங்களை எப்படி படிக்க வைக்கிறதுங்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ். உங்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ்ஸு. அதுக்கு எளிமையாக எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ எப்படி நாங்கள் எங்களுடைய ஹெல்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட்ஸை போய் தேடுவீங்க, ஒரு புக்கை போய் தேடுவீங்க, ஒரு டாப்பிக்கை வச்சுப்பாங்க, ஒரே ஒரு டாப்பிக், அதுலேருந்து கொஷின் கூட வராது. ஆனால் அந்த டாப்பிக்கை தேடுறதுக்கு 5 நாள் போயிடும். இந்த புக் எடுப்பாங்க, அந்த புக் எடுப்பாங்க, அந்த நோட்ஸ் எடுப்பாங்க, இந்த நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இன்னும் கேட்பாங்க. கடைசியில் அது அந்த டாப்பிக்கும் வராது, அப்படியே டைல்யூட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அந்த டாப்பிக்கை உங்களுக்கு ஈஸியாக எங்கே இருக்கும், எந்த புக்கில் இருக்கும், எது முக்கியமானது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு நோட்ஸாவோ அல்லது ஒரு வீடியோவாவோ கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த நோட்ஸ் எழுத போகிறீங்க, அதை படித்தாலே போதும். ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு இருக்கிற சிலபஸை எந்த புக்கையும் நீங்கள் தேடாமல் அந்த தேடுற அந்த டயத்தை உங்களுக்கு மிச்சம் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2.5 மாதம் 3 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். சப்போஸ் செப்டம்பரில் அறிவிப்பு வந்தால் அக்டோபர், நவம்பரில், டிசம்பரில் கூட நம்ம எக்ஸாம் வரும். ஸோ 2 மாதம் தான் நடுவில் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் புக்கு தேடுறதுக்கே போயிடும். அந்த வேலையெல்லாம் எளிமைப்படுத்தி இதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி அதை உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்ப்பை எங்களால் பண்ண முடியும். அடுத்தது, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் நடத்துகிறது எல்லாமே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். அப்படியே நம்ம ஒரு தடவை ஒரு கிளாஸை அட்டன் பண்ணால் இன்னொரு தடவை அப்படியே சார் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம பாஸ் ஆகிடலாம், அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறத எழுதணும், மறுநாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டாப்பிக்கில் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கொஷின் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷினாக வந்திருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா, என்ன மாதிரியான கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து இன்னும் வரும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் கொடுக்க போகிறோம். நீங்களுமே அதை தொடர்ச்சியாக படிக்கணும், உங்களை படிக்க வைப்போம், ரிவிஷன் பண்ணுறத ஊக்குவிப்போம். நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்களா, அந்த டாபிக் உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை திடீர்னு இந்த டாப்பிக்கை சொல்லி ஒரு கேள்வி கேட்டு டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு போடணும். ஒரு ஷார்டிங்கர்லேருந்து ஒரு கால்குலேஷன் வருதுன்னா, அது 1 டைமென்ஷன் பாக்ஸ்லேருந்து ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை உடனே நான் சொன்னேன்னா உடனே போடணும். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 10 நாளைக்கு முன்னாடி, அதை அப்போயே உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ரிவிஷன்லேயே அப்டேட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைக்கிறது. முதல் வேலை ரிவிஷன், படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதை கண்டினியூவாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது, அந்த வேலையை செய்வோம். உங்கள் நோட்ஸை தேடாமல் நாங்களே நோட்ஸை உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் நிறையா கொஷின்ஸை தேடி கண்டுபிடிச்சி டெஸ்ட்டு எழுதாமல் நாங்களே உங்களுக்கு டெஸ்ட்டையுமே கொடுப்போம். இதையும் மீறி இது எல்லாமே நாங்கள் கொடுப்போம். ஆனால் இதெல்லாம் செஞ்சால் நம்ம வெற்றி பெறலாங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும். என்கிட்ட நிறையா இருக்குது, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு வேணால் வளர்க்கலாமே தவிர, ஆனால் உங்களுக்கு அதிகபட்சமான கான்ஃபிடென்ட்டு இருக்கணும். உங்கள் கான்ஃபிடென்ட்டை எப்பயுமே தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதனால் நம்ம கோச்சிங் கிளாஸ் தான் சேரணுமா, அடுத்து சில பேர் கோச்சிங் கிளாஸ் தான் சேரணுமா, அவங்களுக்கு பணம் இருக்காது, அவ்வளோ பணம் இருக்காது, சேர்கிற அளவுக்கு பணம் இருக்காது. நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீஸை வாங்க தான் போகிறோம். நம்ம ஃபீஸ் வாங்காமல் நடத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான டைமை ஒதுக்கணும், நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்யணும். ஸோ ஃபீஸ் நம்ம கேட்போம். அந்த ஃபீஸை கட்ட முடியாத சூழலில் இருக்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது. அப்படி கோச்சிங் சென்டர் போக முடியலன்னா வெற்றி அடைய முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சேனல்லே கூட நம்ம போட்டிருக்கோம், கோச்சிங் சென்டர் போனால் தான் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு. கோச்சிங் சென்டர் போனால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நான் கோச்சிங் சென்டர் போய் படிக்கலை, நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் கோச்சிங் சென்டர் போய் படிக்கலை. ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இந்த டாப்பிக்கில் இவ்வளோ படித்தா போதும், இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும், ஸோ அந்த மாதிரி கொஷினை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
அது எங்கேருந்து தெரியும், அதை எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்லேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கும்போது, ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஷின் தான் கேட்குறாங்க, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டாபிக் என்னென்னு புரிஞ்சுப்போம். அப்புறம் அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். வந்தால் எந்த கோச்சிங் சென்டருக்கும் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். காலைல எந்திரிக்கணும், படிக்கணும். யாரும் உங்களை படிச்சியான்னு ஒருத்தவங்க என்னப்பா படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்களாகவே உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை, நமக்கு ஒரு தூண்டுதல் தேவை அப்படிங்கிறவங்க கோச்சிங் சென்டர் போகலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு கேட்டகரி கோச்சிங் சென்டர் போகிறவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை, யாராவது ஒருத்தவங்க நம்மளை தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இந்த 2 மாதத்துக்காவது அவங்க நம்மளை எப்படியாவது ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு போகலாம். ஒன்று. இன்னொன்று, ஒரு கான்செப்டை நான் படிக்கிறேன் சார், எனக்கு அது புரியல சார், நான் ஒன் டைமென்ஷன் பாக்ஸ் படிக்கிறேன் சார், புக்கில் படிக்கிறேன் சார், புரியன் சர்மா புக்கில் படிக்கிறேன் சார், பட் எனக்கு புரியல சார் அப்படிங்கிறவங்க அதை படித்து எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது நம்ம கோச்சிங் சென்டரில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன் டைமென்ஷன் பாக்ஸ் தான் இதான், இதில் இப்படி தான் கொஸ்டின் வரும், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத நாங்கள் எளிமையாக சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீடு உள்ளவங்க, படித்து எனக்கு புரியல, நோட்ஸ் இருக்குது சார், அந்த நோட்ஸ் வாங்கியிருக்கோம், அந்த ஜெராக்ஸ் வாங்கியிருக்கோம், எல்லாத்தையும் படிக்கிறேன், பட் மனப்பாடம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு போகலாம். டெஸ்ட் பேட்சுங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி தேவை. ஏன்னா டெஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எழுதணும். ஏதோ ஒரு கொஸ்டின், யாரோ கொடுக்குற கொஸ்டின், எந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலும் கண்ணை மூடிட்டு சேருங்க. இது நல்ல டெஸ்ட் பேட்சா, அது நல்ல டெஸ்ட் பேட்சாலாம் தேடாது. கம்மியாக கொடுக்குறாங்க. சில நேரத்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்லி 500 மட்டும் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்துங்க, ஒரு 500 தானே, நீங்கள் மட்டும் எழுதலாம். டெஸ்ட் நிறையா எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ டெஸ்ட் பேட்சை பார்க்காதீங்க, டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ வந்தாலும் சேர்ந்துக்குங்க. கோச்சிங் சென்டர் போகும்போது இதை மட்டும் யோசிங்க. இந்த 2 கேட்டகரியில் இருந்தால் மட்டும் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போகலாம். இல்லைன்னா நீங்களே படிக்கலாம், தாராளமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், கொஞ்சம் 3வது கேட்டகரி டச்சு விட்டு போனவங்க. அந்த டச்சு விட்டு போனவங்க உங்களுக்கு வேறு எதனா பணியில் இருப்பாங்க, ஒன்று ஸ்கூல்லேயே கூட அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க, லோயர் கிளாஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சார் நான் படித்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது, எங்கே டாபிக் இருக்குது, எங்கே இருக்குது, எந்த புக் இருக்குது, எதுவுமே கெமிஸ்ட்ரி புக்கு பேர் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு கம்பல்சரி போய் தான் ஆகணும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க நீங்கள் கோச்சிங் சென்டரில் போகலாம். நம்ம சென்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறையா யூடியூப் சேனலில் நிறையா கோச்சிங் சென்டருடைய அந்த கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங்கை பாருங்கள், அவங்களுடைய எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், என்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் யாரையும் கேட்க வேணாம், உங்கள் ஃப்ரெண்டை போய் கேட்டுட்டு நீங்கள் எங்கே படித்தா அப்படிலாம் வேண்டாம். அவங்க போகிற இடத்துக்கு நம்மளும் போவோம் அப்படிலாம் நல்ல சென்டரான்னு பார்த்துட்டு போங்க. யூடியூப்லேயே அது இருக்குது. நீங்கள் எல்லாவுடைய சென்டருடைய வீடியோவுமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க சேர்ந்துக்கோங்க. கொஞ்சம் ஹெவியாக படிங்க. அப்படி இல்லாதவங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேருந்து தாராளமாக படிங்க. அவங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. இது மட்டும்தான் தாரக மந்திரம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க டாப்பிக்கை, டெஸ்ட் எழுதுங்க, திருப்பி படிங்க, இது ரிவிஷன் பண்ணுங்கள். இதே தான் கண்டினியூவாக பண்ணணும். இதுக்கு நேரமே பத்தாது, இதுக்கு சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஸோ அதை பண்ணுங்கள். இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டால் அடுத்தது 1.5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ, அல்லது இந்த ஆட்சி முழுவதுமோ எடுக்காமல் இருக்கலாம். அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சோ கூட இந்த தேர்வு வரலாம். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு அதை இழந்துடாதீங்க. இதில் நீங்கள் ஜெயிச்சு போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு அப்படியே ஒரு சொர்க்கவாசல் திறந்த மாதிரி இருக்கும். நான் அவ்வளோ பணம் வந்துடுமான்னு நினைக்காதீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நமக்கு மாதம் நமக்கு சம்பளம் இருக்குது, ஏர்னிங்ஸ் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரொம்ப சிறப்பாக, நிம்மதியாக, அழகாக, சந்தோஷமாக வாழலாம். கம்மியான சம்பளமாக இருந்தால் இருக்கட்டும், பெருசாக நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்க வேணாம். கம்மியான சம்பளம் நிரந்தரமாக வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த அரசு பணி. அது ஒன்று. 2வது அதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு, ஒரு ஒன்றுமே கல்வியறிவு இல்லாதவங்களுக்கு அதை போய் நடத்தி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் வரும். 2 சந்தோஷம். ஒன்று பணமும் வரும். இந்த பிள்ளைங்க படிக்கிறது, நல்லா படித்தவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நீங்கள் மெட்ரிகுலேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மெட்ரிகுலேஷனில் நல்லா படிச்சிருப்பான், பேக்ரவுண்டே நல்லாயிருக்கும்.
பேக்ரவுண்ட்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து படித்து வச்சுருப்பான், இவனுமே ஓரளவுக்கு அறிவோடு தான் வருவான். ஆனால் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவன் அவன் பேக்ரவுண்டே சரியா, அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. இவனு பார்த்தா அதே மாதிரி அந்த அப்பா அம்மா மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே சுற்றுவான். அவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்து, படிக்க தெரியலனா கூட சின்ன சின்னதாக கொடுத்து, ஒரு ட்ரிக்கு கொடுத்து, ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து அவனை படிக்க வச்சு அவனை பாஸ் பண்ண வச்சு நிறைய மார்க் எடுக்க வைக்கிறோம்ல, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒன்று பண சந்தோஷம், இன்னொன்று ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ரெண்டுமே கிடைக்கிற ஒரு வேலை இது. அதனால் கனவு காணுங்கள், இந்த வேலையை நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு கனவு காணுங்க. கான்ஃபிடெண்ட்டாக உழைங்க, வெறித்தனமாக படிங்க, தூக்கத்தை பார்க்காதீங்க, உடம்பை பார்த்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே சொன்னால் நிறையா இதுவே பெரிய வீடியோவாக போகுது. ஸோ எல்லாருக்கும் வருகிற அந்த UGTRB எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.